செகண்ட் செமஸ்டர். அதுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தை உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 2ல ஒரு முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த 10 மார்க் கொஸ்டின் வந்து நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன். அதுல இந்த 10 மார்க் கொஸ்டின் இருக்கும். சோ இந்த 10 மார்க் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செமஸ்டர் கேட்கறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமா இருக்கு. அது என்ன கொஸ்டின் அதை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு, அதாவது செகண்ட் செமஸ்டர் ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீடைலா கேட்டு அதுக்கும் நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ அந்த கேள்வி சொல்றதுக்கு முன்னாடி இப்போ இந்த குழந்தை உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு இந்த சப்ஜெக்டும் அந்த சுற்றுச்சூழல் கல்வி இந்த ரெண்டு சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா நம்ம புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்காது. தகவல்கள்லாம் சேகரிச்சு அதை எழுதுற மாதிரி தான் இருக்கும். எதுவுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த கற்றலுக்காக மதிப்பிடுதல் அதெல்லாம் நம்ம படிச்சா புரியாது. அது நம்ம வந்து புரிஞ்சுதான் படிக்கணும். அதே மாதிரி பள்ளி மேலாண்மை நிர்வாகம் அதுவும் நம்ம புரிஞ்சுதான் படிக்கணும். பட் என்னன்னா இந்த குழந்தை பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் சுற்றுச்சூழல் கல்வி இது வந்து என்னன்னா தகவல் மாதிரி தான் இருக்கும். நம்ம தகவலை சேகரிச்சு ஒவ்வொரு தலைப்பு கீழே எழுதுறோம். பட் என்னன்னா அந்த தகவல் தான் முக்கியமான தகவலாம் நம்ம எடுத்து எழுதணும். அது திருத்துறவங்க வந்து இந்த முக்கியமான தகவல்லாம் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க் கிடைச்சிடும். சரிங்களா? நான் அதனால தான் நான் ஒவ்வொரு கேள்வி அனுப்புறப்ப அந்த முக்கியமான விஷயத்தை நான் பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். தென் உங்களுக்கு பாயிண்ட் வைஸா நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம போவோம். இப்போ என்ன கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையின் வடிவங்கள் மற்றும் போக்குகள். தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கு எதிரான என்னென்ன வன்முறைகள் அல்ல வடிவங்கள் மூலமா இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 வடிவங்கள் மற்றும் போக்குகள் கொடுத்துருக்காங்க. 1 பாருங்க நம்பிக்கை துஷ்பிரயோகம், 2 பாருங்க குழந்தைகளுக்கு எதிரான பாகுபாடு, 3 பாருங்க குழந்தைகளிடையே போதைப் பொருள் சார்பு, 4 பாருங்க ஆன்லைன் முறைகேடு, 5 குழந்தைகள் மத்தியில் தற்கொலை போக்கு. இந்த 5 தலைப்புகள் இருக்கு. சரிங்களா? இந்த 5ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஃபர்ஸ்ட் 2 தான் பார்க்க போறோம். அதாவது நம்பிக்கை துஷ்பிரயோகம், அடுத்து குழந்தைகளுக்கு எதிரான பாகுபாடு. சரிங்களா? இந்த நம்பிக்கை துஷ்பிரயோகத்துல என்ன இருக்குன்னா ஒரு 3 தலைப்பு இருக்கு. 1 பாருங்க குடும்பத்தில் நம்பிக்கை துஷ்பிரயோகம், அடுத்து ஆசிரியர்களால் நம்பிக்கை துஷ்பிரயோகம், அடுத்து முதலாளிகளால் நம்பிக்கை துஷ்பிரயோகம். அதாவது குழந்தைகளுக்கு இந்த மூவர்களால என்ன நம்பிக்கை துரோகம் ஏற்படுது அப்படின்னு பார்க்க போறோம். சரிங்களா? அதே மாதிரி குழந்தைகளுக்கு எதிரான பாகுபாடு என்னென்ன பாகுபாடு இருக்கு பாத்தீங்கன்னா ஜாதி அடிப்படையிலான பாகுபாடு, அடுத்து பாலின பாகுபாடு, அடுத்து மதம் சார்ந்த பாகுபாடு, அடுத்து சமூக பொருளாதார பாகுபாடு, அடுத்து குடும்பத்தில் பாகுபாடு. சரிங்களா? இப்படி நீங்க ஒவ்வொரு கொஸ்டின் எழுதுறப்ப ஃபர்ஸ்ட் இப்போ இந்த தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு இதை ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அடுத்து வரது எல்லாம் இப்படி பாயிண்ட் வைஸா எழுதி ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருங்க. இதை பார்த்தாவே உங்களுக்கு நல்ல மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த நம்பிக்கை துஷ்பிரயோகத்துல இந்த 3 தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் 1 குடும்பத்தில் நம்பிக்கை துஷ்பிரயோகம். இதுல வந்து உங்களுக்கு 2 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இந்த குடும்பத்துல குழந்தைகளுக்கு என்ன வன்முறைகள் இருக்கு இதை ஒன் டைம் நான் சொன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். 2 விஷயம் கொடுத்துருக்கேன். 1 பாருங்க குழந்தைகள் தங்கள் சொந்த குடும்ப உறுப்பினர்களால் வன்முறைக்கு ஆளாகிறார்கள். நல்லா அந்த தகவல் எல்லாம் புரிஞ்சுக்குங்க. 21 நாடுகளின் தரவுகள் பாருங்க, 21 நாடுகள் எடுத்த தரவுகள் வந்து சிறுமிகள் மீதான பாலியல் துஷ்பிரயோகங்களில் 14 முதல் 56% உறவினர்கள் அல்லது மாற்றாந்தாய் பெற்றோர்களே காரணம் என்பதை வெளிப்படுத்துகிறது. பெற்றோரின் உடல் ரீதியான தண்டனையும் மிகவும் பொதுவானது. இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் பாருங்க வீட்டில் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படுவது மற்ற அமைப்புகளில் வன்முறைக்கு பங்களிக்கிறது. சில பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து வந்து ஆசிரியர்களை அவர்கள் முன்னிலையில் பெரும்பாலும் அடிக்க சொல்வார்கள். இதெல்லாம் வந்து குடும்பத்தால துஷ்பிரயோகங்கள் சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க ஆசிரியர்களால் நம்பிக்கை துஷ்பிரயோகம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். முதல் பாயிண்ட் பாருங்க பல குழந்தைகள் பள்ளியில் பயம் மற்றும் பாதுகாப்பின்மை, சக நண்பர்களால் கொடுமைப்படுத்தப்படுதல், பாலியல் வன்முறை அல்லது அவர்களின் ஆசிரியர்களால் திணிக்கப்பட்ட ஒழுக்கம் ஆகியவற்றை அனுபவித்தனர். சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகள் குறித்து ஐநா ஆய்வில் பள்ளியில் நடக்கும் வன்முறைகள் பள்ளிக்கு வராமல் இருப்பதற்கும் பள்ளி கல்வியை இடைநிறுத்துவதற்கும் முக்கிய பங்காற்றுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. ஐநா வந்து குழந்தைகள் பள்ளிக்கு வராமல் இருக்கிறது இந்த வன்முறை தான் காரணம் சொல்றாங்க. அது பாருங்க சில ஆசிரியர்கள் சிறுமிகளிடம் பாலியல் உதவி கோருகின்றனர் அல்லது அவர்களை கற்பழிப்பு அல்லது பிற பாலியல் வன்கொடுமைக்கு
உட்படுத்துகின்றனர். பாலியல் உறவுக்கு மறுத்தால் குறைந்த மதிப்பெண் தருவதாக ஆசிரியர் தங்கள் மிரட்டுவதாக பெண்கள் தெரிவிக்கின்றனர். இது முதல் பாயிண்ட். இரண்டாவது பாருங்க, 2/3 சிறுமிகள் இந்த சம்பவங்களை தெரிவிப்பதில்லை. அவமானத்தை மேற்கோள் காட்டி துஷ்பிரயோகத்தை பொறுத்துக் கொள்ளுமாறு பிறர் அறிவுரை வழங்குதல் அல்லது குற்றவாளிகளுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது என்று அவர்கள் நம்பிக்கை போன்றவற்றால் இச்சம்பவங்கள் வெளியில் வருவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது பாருங்க, முதலாளிகளால் நம்பிக்கை துஷ்பிரயோகம். இதுல ஒரு 2 பாயிண்ட் போட்டிருக்கேன். முதல் பாயிண்ட் பாருங்க, உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான குடும்பங்கள் பெண்கள் வீட்டு வேலையாட்களாக வேலை செய்கிறார்கள். சமையல், சுத்தம் செய்தல், சலவை செய்தல், குழந்தை பராமரிப்பு மற்றும் பிற வீட்டு கடமைகள் செய்கிறார்கள். பெரும்பாலும் நீண்ட நேரம் மற்றும் கல்விக்கான அணுகல் இல்லாமல் அவர்களின் பணியிடம் பொது பார்வையிலிருந்து மறைக்கப்பட்டுள்ளது. அரிதாகவே அரசாங்க கட்டுப்பாடு அல்லது ஆய்வுக்கு உட்பட்டப்பட்டது சொல்றாங்க. என்ன பாருங்க, குடும்பத்தில் ஆண் உறுப்பினர்களால் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்படுவதும் நடக்கிறது. பெண்கள் பெரும்பாலும் அமைதியாக இருப்பதை தவிர வேறு வழி இல்லை என்று நினைக்கிறார்கள். ஏனெனில் வேலையின்மை மட்டுமல்லாமல் வீடற்ற தன்மையும் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் இந்த 3 விஷயம். அடுத்து பாருங்க, குழந்தைகளுக்கு எதிரான பாகுபாடு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஜாதி அடிப்படையிலான பாகுபாடு. இதுல ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்கேன். இந்த ஜாதி அடிப்படையில் என்ன விஷயம் இருக்கு? ஒண்ணு பாருங்க, இந்தியாவில் இன்னும் ஜாதி தீண்டாமை பொதுவானது. இதற்கு காரணம் சாதியத்தின் ஆழமான மரபுகள். இதற்கு காரணம் சாதியத்தின் ஆழமாக வேரூன்றிய மரபுகள். பள்ளிகளிலும் விளையாட்டு மைதானங்களிலும் சாதி பாகுபாடு காரணமாக பல குழந்தைகள் அவமானங்களை சந்திக்கின்றனர். தாழ்த்தப்பட்ட பிரிவினர் குழந்தைகள் வகுப்பறைகளில் தனித்தனியாக அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதுவும் இந்த இதெல்லாம் நடக்குன்னு சொல்றாங்க. செகண்ட் பாருங்க, பாலின பாகுபாடு. அதுல பாருங்க, பாலின பாகுபாடு என்பது பாலினத்தின் அடிப்படையில் செய்யப்படும் எந்த ஒரு விலக்கு அல்லது கட்டுப்பாடும் ஆகும். இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவர்களின் முழு மற்றும் சமமான மனித உரிமைகளை அங்கீகரிப்பதில், அனுபவிக்க அல்லது பயன்படுத்துவதில் தடைகளை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, பாலின பாகுபாடு மற்றும் சமூக நெறிகள் மற்றும் நடைமுறைகளின் பரவல் காரணமாக சிறுமிகள் குழந்தை திருமணம், டீனேஜ் கற்பம், குழந்தை வீட்டு வேலை, மோசமான கல்வி மற்றும் சுகாதாரம், பாலியல் துஷ்பிரயோகம், சுரண்டல் மற்றும் வன்முறை போன்றவற்றுக்கு ஆளாகிறார்கள். பெண்களை அதிகமாக மதிக்காத வரை இந்த பாகுபாடுகள் மாறாது அப்படின்னு சொல்றாங்க. அது மூலம் பாருங்க, மதம் சார்ந்த பாகுபாடு. இத பாருங்க, மத பாகுபாடு என்பது ஒரு நபர் அல்லது குழுவை அவர்கள் ஒரு பிராந்தியத்தை பற்றி வைத்திருக்கும் ஒரு குறிப்பிட்டதை வச்சிருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பிட்ட நம்பிக்கைகளின் காரணமாக வித்தியாசமாக நடத்துவதாகும். இந்தியாவில் முஸ்லிம்கள், இந்துக்கள் மற்றும் சீக்கியர்கள் தங்கள் மதத்தின் அடிப்படையில் பாகுபாடுகளை எதிர்கொள்கின்றனர். இந்த பாகுபாடு சமத்துவம் மற்றும் சமூக மோதலில் சமூகத்தை ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, சமூக பொருளாதார பாகுபாடு. இதுல பாருங்க, ஒரே பாயிண்ட் கொடுத்திருக்கேன். சமூக பொருளாதார நிலை என்பது ஒரு நபரின் கல்வியின் அளவு மற்றும் வகை, அவரது வருமானம், அவர்களின் தொழில் வகை மற்றும் அவர் வகிக்கும் பகுதி ஆகியவை அடங்கும். வருமானம், கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக ஆதரவு ஆகியவை சமூக மற்றும் பொருளாதார காரணிகள். பொதுவாக குழந்தைகளின் கல்வி அவர்களின் வருமானம் மற்றும் நல்வாழ்வுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. குறைந்த சமூக பொருளாதார நிலை மாணவர்கள் தங்கள் தேர்வுகளில் உயர் சமூக பொருளாதார நிலையை மாணவர்களாக காட்டிலும் 10% குறைவாக மதிப்பெண் பெறுகிறார்கள் என்று ஆராய்ச்சி கூறுகிறது சொல்றாங்க. அடுத்த லாஸ்ட் பாயிண்ட், குடும்பத்தில் பாகுபாடு. இதுல பாருங்க, குடும்ப நிலையின் அடிப்படையில் ஒரு குழந்தை மற்றொரு குழந்தையை விட குறைவாக சாதகமாக நடத்தப்படும் போது குழந்தைகள் பாகுபாட்டை அனுபவிக்கிறார்கள். அடுத்து பாருங்க, சிறுவர்கள் சமமற்ற பாலியல் நெறிமுறைகள் மற்றும் அவர்களின் வீடுகள், பள்ளிகள் மற்றும் சமூகங்களில் வாழ்நாள் முழுவதும் விளைவுகளுடன் கூடிய வளங்கள் மற்றும் வாய்ப்புகளுக்கு எதிர்பார்ப்புகள் மற்றும் அணுகல் தொடர்பான சமூக விதிமுறைகளை எதிர்கொள்கின்றனர். சிறுவர்கள் பள்ளிக்கு செல்ல ஊக்குவிக்கப்படுகிறார்கள். அதே நேரத்தில் பெண்கள் வீட்டு பொறுப்புகளை சுமக்கிறார்கள். இதுதான், இது எல்லாமே நான் தகவலாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த தகவல் மட்டும் முக்கியமான தகவல் எடுத்து நீங்க எழுதுறீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ரொம்ப இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.